தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இது டீம் டிஎன்பிஆர் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா இந்தியாவில் பேன் பண்ண போகிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக இந்த ஒரு போஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. மாலியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க போட்டதுமே ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த போஸ்ட் அழிச்சிட்டாங்க. அவ்வளோ நிமிஷம் கூட இல்லை, போட்டதும் குயிக்காக அழிச்சிட்டாங்க. அதை நம்ம கேப்சர் பண்ணி வச்சு அந்த போஸ்ட்டு தான் கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு சில பாசிபிலிட்டிஸ் பார்த்தாலும் அது உண்மையாக இருக்குமோன்னு தோணுது. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கடந்த 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாலியோ இந்த போஸ்ட்டு போட்டு டிலீட் பண்ணிட்டாங்க. இதில் இருந்து நமக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு என்னோடய அசம்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம பார்த்திங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவுக்கு நிறைய மோட் ஃபைல்ஸ், நோ ஆடு, இந்த மாதிரி ஓபிபி இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதனால் இவங்களோட ரெவென்யூ கம்மியாக இருக்கும். அதனால் மேபி இவங்க பார்த்திங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தியா அப்படிங்கிற கேமை நமக்கு ஒரு ப்ராப்பர் அப்டேட் வராத கேம் கொடுத்துட்டு இவங்க பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவை இந்தியாவிலேருந்து பேன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நானும் இது எப்படி உண்மைத்தன்மை வாய்ந்திருக்கேன் போஸ்ட்டு எப்படின்னு தெரியல. மேபி இவங்க தப்பாக கூட போஸ்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த முடிவை அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி 2 மந்த்துக்குள்ளேயே பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா இந்தியாவில் பேன் ஆயிரும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.